அண்ணா வணக்கம்மா. வணக்கங்கண்ணா. நாங்கள் பியூர் பட்டு எடுக்க வந்திருக்கோம். ஓகே. ஸோ இது பியூர் பட்டு தான் அப்படிங்கிறது நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாமா? பியூர் சில்க் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயங்கள்லாம் அதில் இருந்தால் மட்டும்தான் அது பியூர் சில்க். அது என்னென்ன அப்படிங்கிறத வாங்க ஒன் பை ஒன் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பியூர் சில்க்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்க் மார்க் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சில்கோட நூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த சாஃப்ட்னஸ்ஸு. தென் இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்குன்னு தனி ஒரு அடையாளமே இருக்குது. கட் பண்ணிங்கன்னா டக்குன்னு கட் ஆகுங்கன்னா பஞ்சு எலும்பாது. பியூர் சில்கில் இதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். சப்போஸ் இதுவும் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பில் காமிச்சிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கருகி சாம்பலாக கையில் வரும். அப்படி சாம்பலாக வந்துச்சு அப்படின்னா அது பியூர் சில்க்கு. அப்படி சாம்பலாக வரல அப்படின்னா அது பியூர் சில்க் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தென் அது மட்டும் இல்லை, இந்த நீங்கள் நெருப்பில் கருக்கும் பொழுது ஒரு முடி, நம்ம தலைமுடி வந்து கருகுனா எப்படி ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல் வந்து கண்டிப்பாக வரணும். அது இருந்தால் மட்டும்தான் பியூர் சில்க்கு.